بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மா உரையிலே இமாம் அவர்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அதே போன்று அந்த நிஅமத்துக்களை நாங்கள் கையாள வேண்டிய வழிமுறைகளில் சுமார் 7 விடயங்களை இங்கே அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அவைகளை நாங்கள் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கள் ஏராளம். அதிலே முதலாவது நிஅமத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த அருள், அதே போன்று நிஅமத்துல் பாதுகாப்பு என்ற நிஅமத், அதே போன்று நிஅமத்து ஸிஹா ஆரோக்கியம், இதே போன்று எங்களுடைய குழந்தை குட்டிகள், அதே போன்று எங்களுடைய உணவு குடிபானங்கள், அதே போன்று எங்களுடைய நேரங்கள், இப்படி ஏராளமான நிஅமத்துக்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹுடைய நிஅமத்துக்களை நாங்கள் எண்ணி பார்த்தால் நிச்சயமாக எங்களால் என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். இதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்கள் எல்லாம், இவைகளெல்லாம் வெறுமனே நாங்கள் அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, இவைகளிலிருந்து இந்த நியமத்துகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், அதிலே முதலாவது அந்நிஅமா அமானத்துன் வ இக்திபாருன். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத், இது ஒரு அமானிதம், அதே போன்று அது ஒரு சோதனை. இது ஒரு அமானிதம், இது ஒரு சோதனை. அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த நிஅமத்துக்களை தந்திருப்பது அதன் மூலம் நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக மாத்திரமோ அல்லது எங்களுடைய பொருளாதாரத்தை சேமித்துக் கொள்வதற்காகவோ அதே போன்று எங்களுடைய வீட்டிலே நாங்கள் வசிப்பதற்காக மாத்திரமோ என்றல்ல. இவைகளெல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு சோதனையாக தந்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால், சும்ம லதுஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா என்ன செய்வான், இந்த நிஅமத்துகளை எல்லாம் எங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த நிஅமத்துகள் எல்லாம் அது அல்லாஹ்விடமிருந்து வருகிறதாக இருந்தால் அந்த நிஅமத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியானிடத்திலே அவனிடத்திலே அவனுடைய நிஅமத்துக்கள் பற்றியும் கேட்கப்படும் என்ற ஹதீஸையும் இங்கே இமாம் அவர்கள் இந்த ஹுத்பாவிலே ஞாபகப்படுத்தினார்கள். இரண்டாவது இந்த நிஅமத், இந்த விடயத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விடயம் ஷுக்ரு நிஅமா லைஸ பில் லிசானி ஃபக்கத். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவது என்பது வெறுமனே நாவினால் மாத்திரமல்ல. நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் மாத்திரம் இந்த நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தியவர்களாக என்ன செய்ய மாட்டோம், கருதப்பட மாட்டோம். பகரமாக இஅ்திராஃபுல் முன்இம், எங்களுக்கு இந்த நியமத்துக்களை தந்த அந்த அல்லாஹு தாலா அவன் யார், அவனை நாங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று வசனாஉன் அலைஹி, அந்த அல்லாஹ்வை நாங்கள் அதிகமாக போல வேண்டும். அதே போன்று வஸ்திமாலுலின் நிஅமா ஃபீ தாஅதி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற அந்த வழிபாட்டில் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய நியமத்துக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே செலவழிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே இதான் இந்த நியமத்துக்கு நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் வெறுமனே நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி மாத்திரம் போதாது, அவைகளை இந்த அமைப்பிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கின்றான், வை தஅதன ரப்புக்கும், அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிக்கின்றான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் இன்னும் அதிகரித்து கொடுப்பேன், வலைன் கஃபர்தும்,
இதற்கு நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய அதாபு கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். எனவே யாருக்கெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அது அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்யணும், நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த நிஅமத்துக்களை எல்லாம் யாரெல்லாம் பாதுகாக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் என்ன செய்யணும், அந்த நிஅமத்துக்கு நன்றி இல்லாமல் நடப்பதில் இருந்து அவர்கள் ஃபல் யஹ்தர் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த நிஅமத் மின் ஷுக்ரின் நிஅமா அல் மால், இந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால் என்ன? இப்ப பொருளாதாரம் தந்திருக்கின்றான், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது என்பது அதனுடைய ஜக்காத்தை நாங்கள் கொடுப்பது. அதே போன்று எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் அந்த பொருளாதாரத்தில் இருந்து கொடுப்பது. அதே போன்று தேவையுள்ளவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் செய்யணும், அதை நாங்கள் அதன் மூலம் உதவி செய்வது. அதே போன்று வத்துன்ஃபிகு மின்ஹு ஃபில் ஹைர், நல்ல விஷயங்களுக்காக அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யணும், நாங்கள் செலவழிக்க வேண்டும். அதே போன்று வமின் ஷுக்ரின் நிஅமத்தி ஸிஹா, எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதென்று சொன்னால் அதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகளிலே எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும். அதே போன்று ஷுக்ரு நிஅமத்துல் இல்ம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவினுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதென்று சொன்னால் அதை நாங்கள் செய்யணும், அதன் மூலமாக நாங்கள் பிரயோசனம் பெற வேண்டும், அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதான் அந்த ஷுக்ர் நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதன் வெளிப்பாடு. வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் என்று மாத்திரம் சொல்வதல்ல. இதே போன்று மூன்றாவது அல் இஸ்ராஃபு இஅ்திதாஉன் அலன் நிஅமா, இந்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் நாங்கள் இஸ்ராஃப் செய்வது, அந்த நிஅமத்தில் நாங்கள் எல்லை மீறுவதாகும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளிலே நாங்கள் இஸ்ராஃப் வீண் விரயம் செய்வது என்பது அது நாங்கள் அந்த நிஅமத்துகளில் எல்லை மீறக்கூடிய ஒன்றாகும். எனவே இந்த நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த நிஅமத்துக்களை என்ன செய்யலாம், நாங்கள் பாதுகாக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் அதை வீணாக்குவோமா, இஸ்ராஃப் இந்த நிஅமத்துகளில் நாங்கள் இஸ்ராஃப் செய்வோமாக இருந்தால் அந்த நிஅமத்துக்கள் என்ன செய்யும், எங்களை விட்டும் அழிந்து போகும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். எனவே வீண் விரயம் செய்வதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே போன்று எல்லை மீறவும் கூடாது என்று இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாஹு தாலா அதாவது அடியார்கள் நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்களுடைய பண்பு அவர்கள் செலவழிப்பார்களா இருந்தால் லம் யுஸ்ரிஃபு, அதிலே எல்லை மீறி வீணாக செலவழிக்கவும் மாட்டார்கள், வலம் யக்துரு, அதே போன்று செலவழிக்காமல் அப்படியே சுருக்கி வைத்துக் கொள்ளவும் மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, அவர்கள் நடுநிலையோடு அவர்கள் தேவையான அமைப்பிலே அவர்கள் செலவழிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் என்ன செய்யக்கூடாது, இஸ்ராஃப் செய்யக்கூடாது. தனக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அது உணவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லா நிஅமத்திலும் நாங்கள் இஸ்ராஃப் செய்யாமல் இருப்பது அந்த நிஅமத்திலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அதே போன்று நான்காவது இந்த நிஅமத்து விடயத்திலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டியதான் அத்தப்தீர், அதாவது தப்தீர் செய்வது. நாங்கள் மேலே சொன்னது இஸ்ராஃப், அதே போன்று தப்தீர் இஸ்ராஃப் இரண்டும் ஒன்றுதான், ஆனால் இரண்டுக்கும் சிறிய வித்தியாசங்கள் இருக்கிறது. தப்தீர் என்பது இஸ்ராஃபை விட என்னது, அது மேலதிகமாக நாங்கள் வீணாக்குவதை, அதை எல்லை மீறி வீணாக்குவது, எல்லை மீறி வீண் விரயம் செய்வதற்கு அங்கே தப்தீர் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு இது இமாம் சொல்லல, நான் சொல்றேன். உதாரணமா இஸ்ராஃப் என்று சொன்னா, இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்துக்கு ஒரு 100 ரூபா நாங்கள் செலவழிக்கணும் என்று இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், 100 ரூபா செலவழிக்கணும். ஆனால் அதுக்கு மாத்திரமாக நாங்கள் 100ஐ விட என்னுடைய சக்திக்கு மீறி 200 ரூபா 300 ரூபா நான் செலவழிக்கிறோம்டா அது இஸ்ராஃப். தப்தீர்னு சொன்னா ஒரு விடயத்துக்கு 100 ரூபா செலவழிக்கணும், ஆனால் செலவழிக்கிற அளவுக்கு என்கிட்ட பொருளாதார வசதி இல்லை. நான் என்ன செய்யறேன், 4 பேர்ட்ட கடனை வாங்கி ஆடம்பரத்துக்காக பெருமைக்காக அதை விட கூடுதலாகவே நான் என்ன செய்யறேன், செலவழிக்கிறேன் அல்லது அந்த காரியத்தை செய்கிறேன். இதான் தப்தீர் என்பது. இதான் அந்த தப்தீருக்குரிய சுருக்கமான ஒரு விளக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த இஸ்ராஃபும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திரக்கூடிய நியமத்தில் அதுவும் கூடாது, அதே போன்று தப்தீர் அதுவும் கூடாது. அதாவது மாலுன் யுத்ஃபஉ ஃபீமா லா ஹாஜத இலைஹி, அதாவது அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு தேவையே இல்லை, அதுக்காக நாங்கள் என்ன செய்யறது, எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் அங்கே செலவழிப்பது. இதான் தப்தீர் என்று சொல்வது. அதே போன்று அஷ்யாஉன், அதே போன்று துஷ்டரா லில் முஃபாஹரா, பெருமைக்காக ஆடம்பரத்துக்காக நாங்கள் என்ன செய்வது, அங்கே வாங்குவது. இதான் தப்தீர். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலா துபத்திர் தப்தீரா, அதாவது நீங்கள் தப்தீர் வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், இந்த
முபத்திரீன்கள் என்று சொன்னால் வீண்விரையம் தப்தீர் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசா, அல்லாஹு தாலா உங்களிடத்திலிருந்து 3 விடயங்களை வெறுக்கின்றான். அதிலே ஒன்று இதாஅத்துல் மால், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்வதையும் அல்லாஹு தாலா வெறுக்கின்றான். எனவே எங்களுடைய நியமத்துகளில் நாங்கள் இஸ்ராஃபும் செய்யக்கூடாது, தப்தீரும் செய்யக்கூடாது. அதே போன்று 5வது இந்த நியமத்துகளில் அல் இஸ்ராஃப் மின் சுவரில் இஸ்ராஃப் இஹ்தாரு தஆமி வல் மா, அதாவது இந்த இஸ்ராஃபினுடைய வகைகள்ல நாங்கள் வீண்விரயம் செய்கிறோம், அதுல ஒரு வகைகள் உள்ளதான் இந்த உணவுகள். அதே போன்று குடிபானங்களை நாங்கள் என்ன செய்வோம், அதிகமாகவே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வீணாக்குவோம். தேவையில்லாமல் அதை வீணாக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். கம்மின் நிஅமத்தின் துர்மா ஃபில் குமாமா, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ டஸ்ட்பின்கள்ல இந்த வேஸ்ட் பக்கெட்டுகள் எல்லாம் எத்தனையோ உணவுகள் சாப்பிடாமல் வீணாக்கப்படுகின்றது. அநியாயமாக சாப்பிடுவாங்க கொஞ்சம், ஆனால் கூடுதலாக என்ன செய்வாங்க, வேஸ்டேஜில் போடக்கூடிய நிலையை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். எத்தனையோ நிலைகளை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த உணவு குடிபானங்கள் விஷயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். இந்த இஸ்ராஃப் விடயத்தில், அதாவது எங்களுக்கு தந்திரக்கூடிய இந்த நியமத்துக்கள், அதிலும் இந்த உணவு, இந்த விடயங்களை நபிகளார் எந்த அளவுக்கு பேணுதலாக, அதே போன்று அவைகளை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்றார் சொன்னால், நபிகளார் சாப்பிட்டார்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டால் கான எல் அகு அசாபியஹு, அவர்கள் தங்களுடைய விரல்களை சூப்புவார்கள். அப்ப அந்த விரல் இருக்கக்கூடிய உணவு கூட கீழே விழக்கூடாது, வீணாக கூடாது என்பதற்காக நபிகளார் கண்ணியப்படுத்தி தங்களுடைய விரல்களை சூப்புவார்கள். அதே போன்று இத வக்காத்து லுக்குமத்து அஹதிக்கும், உங்களுடைய அந்த உணவு ஏதாவது கீழே விழுந்தால் நீங்கள் அதை எடுங்கள், அதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அதில் ஏதாவது அழுக்குகள் இருந்தால் அதை துடைத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அது சாதாரணமாக ஒரு உணவு விழும்போதே அதை எடுத்து நபிகள் இந்த அளவுக்கு பேணுதலாக விருந்திருக்கிறார் சொன்னால், நாங்கள் எந்த அளவுக்கு இந்த உணவு விடயத்திலே பேணுதலாக இஸ்ராஃப் இல்லாமல் நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நிறைய அங்கே வீணாக்கப்படக்கூடிய அந்த நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று 6வதாக இந்த நியமத்துடைய விடயத்தில் அல் இஸ்ராஃபு, அதாவது நாங்கள் இஸ்ராஃப் செய்வது, வீண் விரயம் செய்வது, லா யுக்தசிரு அல தஆமி வல் மால், இது வெறுமனே எங்களுடைய உணவோடும் எங்களுடைய பொருளாதாரத்தை வீணாக்குவதோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. இஸ்ராஃப்னு சொன்னா உணவை வீணாக்குறது, எங்களுடைய பணத்தை வீணாக்குவது மாத்திரமல்ல, எங்களுடைய நேரங்களை வீணாக்குவது, எங்களுடைய எங்களுடைய சக்தியை வீணாக்குவது. அப்ப நேரத்தை தேவையில்லாமல் பிரயோசனம் இல்லாமல் ஒன்றுக்கு வீணாக்குவது, எங்களுடைய உடம்பை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற சக்தியை தேவையில்லாத ஒன்றுக்காக நாங்கள் பயன்படுத்துவது. அப்ப இதெல்லாம் என்னது, இந்த வீணாக்குவது என்ற அந்த வட்டத்துக்குள்ளே வரும். வெறுமனே உணவு குடிபானத்தோடு மாத்திரம் அது சம்பந்தப்பட்டதல்ல, பொருளாதாரத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. எனவே எங்களுடைய எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், அதே போல எங்களுடைய சக்தியா இருக்கலாம், எங்களுடைய வார்த்தைகளா இருக்கலாம், இதெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள். இதையெல்லாம் தேவையில்லாமல் நாங்கள் அவைகளை பயன்படுத்துவது என்பது அவைகள் எல்லாம் என்னது, நியமத்துக்கு நாங்கள் நியமத்துக்களை இஸ்ராப் செய்வதற்கான அடையாளங்களாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், திரும்பவும் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள், வகுலு வஷ்ரபு, அல்லாஹ் அதாவது உங்களுக்கு தந்த உணவை சாப்பிடுங்கள், குடியுங்கள், அதே போன்று வலா துஸ்ரிஃபு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அதிலே வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதே போன்று 7வது விடயமாக இந்த நியமத்துக்கள் விடயத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய 7வது விடயம் அல் முஹாஃபதா அல நிஅம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாங்கள் பாதுகாப்பது சபபுன் லிபுகாஇஹா வ ஜியாதத்திஹா, அது நிரந்தரமாக இருப்பதற்கும் இன்னும் அதை அதிகரிப்பதற்குமான காரணமாக இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எனவே நாங்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நல்ல முறையில் அதை பாதுகாத்தோம் என்று சொன்னால் அது எங்களிடத்திலே தொடர்ச்சியாக இருக்கும், இன்னும் அதை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதிகரித்து தருவான். நாங்கள் நன்றி செலுத்தாமல் அதை புறக்கணித்து அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நாங்கள் மாறும்போது அது அப்படியே இல்லாமல் போகக்கூடிய நிலை இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 7 விடயங்களையும் இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய இன்றைய இந்த ஹுத்பாவிலே நியமத்துக்கள், அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் விடயத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய, அவதானிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விடயங்களாக சொல்லிக்காட்டி முடித்தார்கள். அதே போன்று 2வது ஹுத்பாவிலே பல துஆக்களை அவர்கள் சொல்லி இந்த ஹுத்பாவை, இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொண்டார்கள். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.